நான் டி நகர்ல தான் என் ஆஃபீஸு. ம். அப்போ அவரது வந்து உங்களுக்கு தெரியல, அவரது டி நகர் தான் ஆஃபீஸ். அந்த இது ரோஹினி எஸ். ஹோட்டல் பக்கத்துல. இங்க. ஜாலியா இருப்பாரு. எப்பயுமே ஒரு கூட்டம் இருந்துட்டு இருக்கும். நான் ஒரு தடவ பார்க்க போகும்போது, அப்பா டப்பிங் நீயே பேசிக்கணும். ஒருத்தர் நடிகரோட வாய்ஸ் அவன் வாய்ஸா தான் இருக்கணும். அத மட்டும் விட்டுறாதேன்னாரு. டப்பிங்ன்றது தான் ரொம்ப சிரமமானது ஒண்ணு. எல்லாம் சொல்லுவாங்க டப்பிங் ஆர்டிஸ்ட் ரொம்ப கஷ்டம். கரெக்ட்டா பண்ணலைன்னா தப்பா அந்த லிப்பு, அந்த சவுண்ட் கூட வராம நம்ம பார்க்கறதுன்றது மிகப்பெரிய இது. அதையும் நான் பேசினேன். என்ன பேசிட்டாரு. மணிவண்ணன் சார் வந்து சப்போர்ட் பண்ணாரு. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி பண்ணிக்கலாம். நீ பேசு பண்ணிட்டாரு. இது முடிஞ்ச உடனே முடிஞ்சிருச்சு. சரி ஓகே அப்படின்னோடனே, இப்போ என்ன சொல்றாரு, என்ன ஆஃபீஸ் ஒரு நாள் வர சொல்றாரு. இப்பதானே உங்களுக்கு வந்து இந்த மாதிரி மீடியாஸ்ல நிறைய இருக்கு. சோஷியல் மீடியா நிறைய. ஒண்ணே ஒண்ணுதான் என்னன்னா தினத்தந்தி. தினத்தந்தியில வெள்ளி மலர்னு ஒண்ணு வரும். அதுல ஒரு வார்த்தை நம்மளை பத்தி வராதான்னு அத்தனை ஆர்டிஸ்டுமே வெயிட் பண்ணுவாங்க. ஏன்னா உலகத்துல இருக்க அத்தனை பேர் வாங்காத ஒரே படிச்சாகணுன்ற கட்டாயம். அந்த வெள்ளி மலருக்கு யாருன்னா குருவியார்னு ஒருத்தர் எழுதுவாரு. ஆமா. கேள்விப்பட்டிருக்கீங்களா? இத்தனோண்டு இருப்பாரு, கண்ணாடி போட்டு டெரருங்க. அப்போ அப்படி வேஷ்டி மடிச்சு கட்டி இப்படிதான் தூக்கிட்டு நடந்து வந்தார் கை வச்சுட்டு. எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்காரு. ஆஃபீஸ் போறேன், அவர் இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறார். இவர் தான் குருவியார். அண்ணே இன்ட்ரடியூஸ் பண்றோம் இல்லைண்ணா, அடுத்த வாரம் படம் ரிலீஸ் வெள்ளிக்கிழமைக்கு விச்சுவை பற்றி வந்தால் நல்லா இருக்குனாரு. எழுதிடுறேன் அப்படின்னாரு. ஆஃபீஸ் வந்தார். வெள்ளி மலரில் என்னை பற்றி 6 பக்கம் அறிமுகன் போட்டு அன்னைக்கு தான் படம் ரிலீஸ் ஆகுது. சூப்பர். சந்தனக்காற்று. அது எந்த அளவுக்கு ரீச் ஆச்சுன்னா, அன்னைக்கு ஈவினிங்குள்ள கிட்டத்தட்ட 6-7 படம் கமிட் ஆகிறேன். ஓ அந்த எனக்கு அப்பெல்லாம் எல்லாரும் படம் பார்ப்பாங்க. இப்பதான் நிறைய படங்கள் வரனால தெரியல. அப்பெல்லாம் கேப்டன் படம், சூப்பர் ஸ்டார் படம், ஒரு படத்துக்கு நிறைய பேர் ஆடியன்ஸ். அப்புறம் வந்து பிரீமியர்னு ஒன்று பெருசா நடக்கும். பார்த்துட்டு எனக்கு ஃபர்ஸ்ட் ஃபோன் பண்ணது டி ராஜேந்திர ஆஃபீஸ்ல இருந்து. பக்கமே அப்படியே போறேன். போனோன்னே தமிழா இருந்தேன் ராமசாமி. இந்த மாதிரி சாந்தின்னு ஒரு படம், அதில் வில்லன் நான் நடிக்கிறேன். ஓகே சார். ஆர் உதயகுமார் என் ஃப்ரெண்டு தான், காலேஜ் விட்டு அவன்